வணக்கம். அன்பான விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டு ஆரம்பமே அசத்தலாகத்தான் ஆரம்பிக்குதுன்னு தான் சொல்ல வேண்டும். அதாகப்பட்டது இந்த புது வருஷத்தில் முதல் ஒரு மாச காலத்துக்கு, அதாவது வருகிற 6/2/2017 வரையில் உள்ள ஒரு மாசத்துக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் அனைத்துமே சாதகமான இடங்களில் காணப்பட்டு வருவதால் மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான நேரம் இதுன்னு தான் சொல்ல வேண்டும். இந்த முதல் மாசத்தில் நீங்க எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கைக்கு வந்து சேரும்னு தான் சொல்ல வேண்டும். எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. முயற்சிகர காரியம் எதுவானாலும் வெற்றி தரும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காணலாம். நீண்ட நாளைய முயற்சிகளுக்கும் இப்போது பலன் காணலாம். மற்றும் இதுவரை இருந்து வந்திருந்த தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் விலகி அனைத்து காரியங்களும் நடந்து முடியறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. பிறகு வரும் 7/2/2017 முதல் 8/6/2017 வரைக்கும் உள்ள ஒரு 4 மாச காலங்கள் ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் சாதகமாக இல்லாத காரணத்தினால் எந்த பக்கம் பார்த்தாலும் இருக்குதுன்னு தான் சொல்ல வேண்டும். இந்த சமயத்தில் படுத்தல்கள் பல ரூபத்தில் படுத்தி தொலைறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஒரே மந்தமாகவும் ஒரே குழப்பமாகவும் தான் காணப்பட்டு வரும் போல தெரியுது. எந்த ஒரு காரியமானாலும் எடுத்தோமா முடிச்சோமான்னு இல்லாம ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போறதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. எந்த ஒரு சமாச்சாரமும் திருப்திகரமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. தொட்டதெல்லாம் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருங்க. மேலும் இப்போது உடல்நலத்தில் கூட சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள் வந்து வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராம கழுத்தறுக்குதுன்னு தான் சொல்ல வேண்டும். மேலும் இப்போது வருமானம் குறைச்சலாகவும் செலவுகள் கூடுதலாகவும் தான் காணப்பட்டு வரும். எந்த ஒரு சுப நிகழ்ச்சியோ நல்ல நிகழ்ச்சியோ கிட்டத்துல வந்து தட்டி போறதுக்கு தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் வேலை உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு சரியான படிக்கு போக முடியாமல் ஏதாவது தொந்தரவுகள், பிரச்சனைகள் வந்து அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இப்போது ஒரு சிலர் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத ஆசைப்படுறதுக்கும், பிறகு உள்ளதும் போச்சுடன் நொல்லக்கண்ணாங்கிற கதையை அலையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி இந்த காலகட்டத்தில் நீங்க சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் தேவையில்லாத பிரச்சனைகள், அனாவசிய சிக்கல்கள், வீண் தொந்தரவுகள் வீடு தேடி வந்து சேர்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த சமயத்தில் முயற்சிகளில் முட்டுக்கட்டை விழுதுங்க. எதிர்பார்க்கறது எதுவும் கைக்கு வந்து சேர காலதாமதமாகுங்க. மற்றும் இந்த சமயத்தில் ஒரு சிலருக்கு அரசாங்கத்தில் இருந்து தொந்தரவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. தண்டத்துக்குன்னாலும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஏதாவது ஒரு மனக்கவலை, மன உளைச்சல்கள் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. கையில் இருக்கிற பணம் முழுவதும் காலியாகி கடன் வாங்கி செலவு செய்ய வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் வந்து சேருங்க. இப்படியாக இந்த 4 மாசங்களை தள்ளிட்டீங்கன்னா பிறகு வரும் 9/6/2017 முதல் 10/9/2017 வரையில் உள்ள நடுப்பகுதியான ஒரு 3 மாச காலங்களுக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்களில் ஏற்பட்டுள்ள மாறுதல்கள் சாதகமான அமைப்பில் காணப்பட்டு வருவதால் இந்த சமயம் மிக மிக சிறப்பாகவும் விசேஷமாகவும் படு சூப்பராகவும் காணப்பட்டு வருங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லைங்க. அதாகப்பட்டது இந்த சமயத்தில் நீங்க தொட்டது துளங்குறதுக்கும், நினைச்சது நினைச்சபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கறது எதுவானாலும் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இப்போது முயற்சிகர காரியங்கள் எதுவானாலும் வெற்றியடைவதற்கும், ஏதாவது ஒரு புது முயற்சியில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு பலன் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உடல் நலத்தில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல், எந்த குறைபாடுகளும் எந்த தொந்தரவுகளும் இல்லாமலும் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டவர். மற்றும் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் முற்றிலும் விலகி எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் நடந்து முடிந்து மனசுக்கு மகிழ்ச்சியை தருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. மற்றும் வேலை இல்லாமல் தேடிக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கும் இப்போது உடனடியாக கிடைக்கிறதுக்கும், ஏற்கனவே உள்ளவங்களுக்கு இப்போது ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேர்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்து முடிகிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் இந்த சமயத்தில் ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. அதன் காரணமாக உடனடியாக வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். ஒரு சிலர் இந்த சமயத்தில் புதுசா சொந்தமா ஏதாவது ஒரு தொழில் வியாபாரம்னு ஆரம்பிக்கிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். இந்த சமயத்தில் இந்த ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் அனைத்துமே சாதகமாகவே காணப்பட்டு வருவதால் பல வகையில் நல்ல பலன்களாகவே நடந்து வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்களும் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது.
மேலும் ரொம்ப நாளா வராம இருந்துட்டு இருக்க வரவேண்டிய பணம் இந்த சமயத்தில் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்தில் பலதரப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நல்ல நிகழ்ச்சிகள் உடனுக்குடன் நடந்து முடிகிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் செய்து வரும் தொழில் மிக சிறப்பாக நடந்து வருமானம் 2 மடங்கு கூடுதலாகிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் இந்த சமயத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் நடந்து முடிந்து மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடும். மேலும் இந்த சமயத்தில் ஒரு சிலருக்கு அரசாங்க சலுகைகள் உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் புதிய கான்ட்ராக்ட், புதிய ஒப்பந்தம், புதிய ஆர்டர்கள் இப்படி ஏதாவது தேடி வந்து மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடும். மேலும் இந்த காலகட்டத்தில் பலதரப்பட்ட நன்மைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. ஆகக்கூடி இந்த புது வருஷத்திலேயே முதல் 1 மாசமும் பிறகு இந்த 3 மாசங்களும் தான் நல்ல பலன்களாக நடந்து வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. மீதமுள்ள 8 மாதங்களும் அவ்வளவா விசேஷம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும். இப்போது உங்களது பெயர், புகழ், கீர்த்தி, கௌரவம், அந்தஸ்து, வசதி வாய்ப்புகள் அனைத்தும் விருத்தியாகிறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. நீண்ட நாளை ஆசை, கனவு இப்போது நிறைவேறி நனவாக போறதுக்கு தான் சொல்ல இடம் இருக்கிறது. ஒரு சிலருக்கு இப்போது கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். முயற்சிகளை எந்த காரியமானாலும் வெற்றியடையும். குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வரும். பெண்களால் ஆதாயம், உதவி, ஒத்தாசைகள், பண உதவிகள் கிடைக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த சமயத்தில் ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வரும் காலகட்டம் இதுன்னு தான் சொல்ல வேண்டும். கலைஞர்களுக்கும் கலைத்துறையில் சம்பந்தப்பட்டு இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பான காலகட்டமே தான் சொல்ல வேண்டும். மற்றும் இந்த சந்தர்ப்பத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு பல வகையில் முன்னேற்றம் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இப்போது ஒரு சிலருக்கு திடீர் பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இப்படியாக தொடர்ந்து நல்ல பலன்களாகவே நடந்து வந்திருக்கும் வேளையில் பிறகு வருகிற 11/9/2017 முதல் 31/12/2017 வரைக்கும் உள்ள 4 மாச காலங்களுக்கு ராசிக்குண்டான கிரக நிலவரங்கள் சாதகமான இடங்களில் இல்லைங்கிறதுனால விசேஷம் இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும். அதாகப்பட்டது இந்த சமயத்தில் எதுவுமே சரிப்பட்டு வராதுங்க. ஏடாகுடமா தான் காணப்பட்டு வருங்க. ஒரே மந்தமான குழப்பமான ஒரு நேரம் இதுன்னு தான் சொல்ல வேண்டும். எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே. மற்றும் இந்த சமயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், அனாவசிய தொந்தரவுகள், வீண் சிக்கல்கள், வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்றுன்னு வீடு தேடி வந்து மன உளைச்சல்களை தரக்கூடும். மேலும் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் கூட ஒரு சிலருக்கு ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள், பிரச்சனைகள், குறைபாடுகள் வந்து வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. கூடுமான வரை இந்த சமயத்தில் எந்த விதமான புதிய முயற்சிகளிலும் இறங்காமல் இருப்பதே சால சிறந்ததாகும். மற்றும் இந்த சமயத்தில் மிகவும் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இல்லைனா குழப்பங்கள் தான் கூடுதலாக இருக்கும். மற்றபடி இந்த சமயத்தில் எந்த ஒரு காரியமும் உருப்படியாக நடந்து முடியாமல் பாதியில் இன்னும் கழுத்தறுக்கிறதுக்கு தான் வாய்ப்பிருக்கிறது. மேலும் முயற்சிக்கிற காரியங்களில் தடங்கல்கள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேர்வதற்கும் ஒரு சில சமாச்சாரங்கள் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போறதுக்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு கூட ஏதாவது தொந்தரவுகள், பிரச்சனைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. இந்த சமயத்தில் அடிக்கடி விடுப்பெடுக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும். ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்துட்டே தான் இருக்கும். மற்றும் இந்த காலகட்டத்தில் செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் கூட மந்தமாகத்தான் காணப்பட்டு வரும். வருமானம் குறைச்சலாகவும் செலவுகள் கூடுதலாகவும் காணப்பட்டு வரும் நேரம் இதுன்னு தான் சொல்ல வேண்டும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாவதில் காலதாமதம் ஏற்படக்கூடும். மேலும் இந்த சமயத்தில் ஒரு பக்கம் பண கஷ்டம், இன்னொரு பக்கம் மன கஷ்டம் 2மா சேர்ந்து படுத்தி தொலைறதுக்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் இந்த சமயத்தில் குடும்பத்தில் குழப்பமான ஒரு போக்கே தான் காணப்பட்டு வரும். கணவன் மனைவி உறவு கூட சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும். மேலும் இந்த சமயத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் இப்போது ஒரு சிலருக்கு அரசாங்கத்தில் இருந்து கூட சில தொந்தரவுகள், சில பிரச்சனைகள், சிக்கல்கள் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது. கலைஞர்களுக்கும் கலைத்துறையில் சம்பந்தப்பட்டிருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு சோதனையான காலகட்டம் என்று சொல்ல இடம் இருக்கிறது. மற்றும் எதிர்பார்க்கும் இடங்களில் இருந்து வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட இப்போதைக்கு மனசுக்கு சங்கடத்தை தரக்கூடியதாகத்தான் காணப்பட்டு வரும். மேலும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது வழக்கு வியாஜியங்கள் வந்து சேர்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது. மற்றும் இப்போது உள்ள கிரக நிலவரங்களின்படி பார்க்கும்போது கையில் இருக்கிற பணம் முழுவதும் காலியாகி கடன் வாங்கி வேற செலவு செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்து சேரும்னு தான் சொல்ல வேண்டும். இந்த சமயத்தில் எந்த ஒரு அவசிய தேவைகளுக்கு கூட அடுத்தவங்க கையை எதிர்பார்க்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்து சேரும். மற்றபடி வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வந்து சேராம கழுத்த இருக்குங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் நிறையவே வந்து சேருங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு 1, 3, 9 அதிர்ஷ்ட எண்களாகும். செவ்வாய், சனி அதிர்ஷ்ட கிழமைகளாகும். பவளம், புஷ்பராகம் அதிர்ஷ்ட கற்களாகும்.
சிகப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட நிறங்களாகும். ஸ்ரீ முருகன் இஷ்ட தெய்வமாகும். ஸ்ரீ துர்க்கை வணங்க வேண்டிய சாமியாகும். செவ்வாய் வணங்க வேண்டிய கிரகமாகும். இந்த வருஷம் திருத்தணி முருகரை தரிசனம் செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளை அறிய சப்ஸ்கிரைப் செய்யவும்.